السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இன்றைய இந்த அமர்விலே ஜக்காத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை அறிவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். நாம் வழமையாக பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும் யாபகமூட்டுதல் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே அறிந்து கொள்வோம். ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுவது நாம் எமது பாஷையிலே ஃபித்ரா என்று சொல்கிறோம். அதுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஜக்காத்தை பொறுத்தவரையில் இரண்டு வகையான ஜக்காத்துகள் இருக்கின்றன. ஒன்று பணத்துக்காக சொத்துகளுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஜக்காத். இரண்டாவது ஒரு மனிதன் தன உடம்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஜக்காத். எனவே இந்த ஜக்காத் ஒரு மனிதன் தனது உடம்புக்காக கொடுக்கக்கூடிய ஜக்காத். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் கடமையாக்கி இருக்கிறான். யாருக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றால், இந்த ரமலானை யார் முடிக்கின்றார்களோ, ஃபித்ர் என்றால் நோன்பு விடுவது, ஈதுல் ஃபித்ர் என்றால் பெருநாள் தொழுகை, பெருநாளைக்கு நாங்கள் சொல்கிறோம். அதுபோல் இந்த ஃபித்ர் என்றால் நோன்பை விடக்கூடிய கட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத் என்பதனால் அதுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற அந்த ஜக்காத்தை ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்படுவதோடு அல்லாஹ் தஆலா இதனை கடமையாக்கி இருக்கிறார். ஜக்காத்துல் ஃபித்ரை ஏன் கடமையாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவங்களோட ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தல் ஃபித்ரி துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர் ரஃபஸி வ துஅமத்தன் லில் மசாக்கீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர் ரஃபஸி, ஒரு நோன்பாளிக்கு ஏற்படக்கூடிய அவனுடைய வாயினால் ஏற்படக்கூடிய வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அல்லது அவனுடைய செயலினால் ஏற்படக்கூடிய வீணான செயல்கள், இவைகளிலிருந்து அந்த நோன்பாளியை துப்புரவாக்குவதற்கும், அதே போன்று வர் ரஃபஸ், மோசமான தீய வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை விட்டும் மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய ரசூல் இதனை கடமையாக்கினார்கள். அப்போ நாங்கள் என்ன விளங்குகிறோம்டா, ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சில தவறுகளை செய்திருக்கலாம். அவனுடைய நாவினால், அவனுடைய வார்த்தைகளினால், அவனுடைய செயல்களினால் சில குற்றங்களை புரிந்திருக்கலாம். அந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அமைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, வ துஅமத்தன் லில் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் அதனை அல்லாஹுடைய ரசூல் கடமையாக்கினார்கள். மன் அத்தாஹா கப்ல ஸலாத்தி ஃபஹிய ஜக்காத்துன் மக்பூலா வமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்தும் மினஸ் ஸதகாத். யார் இதை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுகிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜக்காத்தாகும்.
யார் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதனை நிறைவேற்றுகிறார்களோ அது சாதாரணமான ஒரு சதக்காவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இதனை கொடுக்க சொன்னார்கள் என்றால், ஒருவர் நோன்பை முடித்து இந்த பெருநாளைக்காக அந்த பிறை காணப்படக்கூடிய அந்த நேரத்திலே அவருக்கு அந்த கடமை வருகின்றது. இதனை எதுவரையிலே அவருக்கு நேரம் இருக்கின்றது என்றால், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றும் வரையிலே அவருக்கு நேரம் இருக்கின்றது. இதற்கும் பின்னால் அதனை பிற்படுத்துவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அப்போ இந்த ஜகாத்துல் ஃபித்ர ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி வரும். ஷாஃபி மத்ஹபில் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கலாம் என்ற செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். என்றாலும் இதனுடைய பேரை நாங்கள் பார்க்கும்போது இது ஃபித்ருக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியது, நோன்பை விடுவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியது என்ற அந்த அர்த்தத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், அதுவும் பெருநாளைக்காக உதவுவதற்காக வேண்டி அது கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஜகாத் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில், அது பெருநாள் இரவில் அல்லது பெருநாளைக்கு ஒரு நாள் அல்ல 2 நாளைக்கு முன்னால் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர ஒரு நாளைக்கு முன்னால் அல்ல 2 நாளைக்கு முன்னால் பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே நிறைவேற்றுவார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. எனவே இது ஒன்றோ பெருநாளைக்கு பிறை கண்டதுக்கு பின்னால் அல்லது பிறை காண்பதற்கு முன்னால் ஒரு நாள் அல்ல 2 நாட்களுக்கு முன்னால் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. இந்த ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படியான பொருட்கள் இருந்து அது கொடுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் நமக்கு விளங்கப்படுத்தினாங்க. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள். அங்குல்லி சகீரின் வ கபீரின் ஹுர்ரின் வ மம்லூக்கின், அதாவது சிறுவர்கள் பெரியவர்கள் அதே போன்று சுதந்திரமானவர்கள் அடிமைகள் எல்லோருக்குமா வேண்டியும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமா வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்குமாறு ஏவினார்கள். அது சாஅமின் தஆம், உணவுல ஒரு சாஅமின் அகித் அல்லது பால் கட்டி என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் பாலை சூடாக்கி அதை காய வச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு பிரதான உணவாக இருந்தது. அதிலிருந்து ஒரு அல்லது ஒரு சாஅமின் ஷயீர், தொழிற்கோதுமையிலிருந்து அதாவது பார்லியிலிருந்து ஒரு அல்லது சாஅன் மின் தம்ரின், பேரீச்சப்பழத்திலிருந்து ஒரு அல்லது சாஅமின் ஜபீப், அதாவது காய்ந்த முந்திரையிலிருந்து ஒரு கொடுக்குமாறு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள். இன்னும் சில ரிவாயத்தில் சாஅன் மிம்புர், கோதுமையில் ஒரு கொடுக்குமாறு ஏவினார்கள் என்ற செய்தியும் பதிவாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடுக்குமாறு ஏவினார்கள். என்பது எந்த அளவை குறிக்குது, அது இன்றைய கிராம் கணக்கில் அல்லது கிலோகிராம் கணக்கில் எவ்வளவுக்கு ஈக்குவல் ஆகுது என்பதை நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த காலத்தில் முத்து என்றும் என்றும் முகத்தல் அளவைகள் காணப்பட்டன. அவங்க அளந்து என்ன செய்வாங்க, அரிசி அல்லது இந்த தானியங்களை அளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மதீனால இருந்த அந்த உடைய அளவு எவ்வளவு என்பதில் உலமாக்கள் கடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் இருக்கின்றன. என்றாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்பது 4 முத்துகளை கொண்டது. 4 முத்துகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கையால் அள்ளக்கூடிய 2 கையாலையும் அள்ளக்கூடிய அளவு தான் முத்து என்று சொல்லப்படுது.
இந்த முத்துடைய 4 மடங்கு தான் சா என்று சொல்லப்படுகின்றது. எனவே முத்துக்கான அந்த இராத்தல் கணக்கு எவ்வளவு என்பதில் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் 1 ராத்தல் வந்தால் அது முத்துடைய அளவு என்று. 1 ராத்தல். அப்போ 1 ராத்தல் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய 4 மடங்கு என்று பார்த்தால் 5 ராத்தல்கள். எனவே 5 ராத்தல் பழைய காலத்தில் ராத்தலை சொல்லுவோம். இந்த 5 ராத்தல் என்பதை நாங்கள் இன்றைக்கு கிலோகிராமுக்கு அதை கணக்கை பார்த்து எடுக்க வேண்டி இருக்குது. ஒரு இராத்தலுக்கு எவ்வளவு கிலோகிராம்னு சொன்னா எவ்வளவு கிராம்னு சொன்னால் 454 கிராம்னு சொல்வார். 454 கிராம் தான் அதாவது ஒரு ராத்தல். அப்போ 454 நாங்கள் 5ஆல் பெருக்கினால் வரக்கூடிய அந்த கணக்கு அந்த சாவுடைய அளவாக வரும். அப்படின்டா நாங்கள் பார்க்கக்கூடிய 2 கிலோ 270 கிராம், சுமாராக 2 கிலோ 270 கிராம் வரும். இது ஒவ்வொருவரும் இந்த முத்துக்கு சொல்லக்கூடிய அளவை வச்சு சின்ன வித்தியாசங்கள் வரும். எனவே சிலர் 2 கிலோ 240 கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள், 270 கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கணக்குகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த முத்துக்கு சொல்லக்கூடிய அந்த அளவை வச்சு அந்த கணக்கு வித்தியாசப்படுவதை பார்க்கணும். எனவே சுமாராக நாங்கள் ஒரு 2.5 கிலோ, சாதாரணமாக 2.5 கிலோவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது ஒரு சாவுடைய அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அளவை நாங்கள் கொடுக்கணும் என்பதை இந்த செய்திகளிலிருந்து பார்க்கக்கூடியதாக. யாருக்கு கொடுக்கணும்? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமா வேண்டி கொடுக்கப்படணும். யாரெல்லாம் இந்த பெருநாளைக்கான அந்த பிறை காணப்படுவதற்கு முன்னால், அதாவது மகரிபாவுக்கு முன்னால், பெருநாள் இரவு அந்த மகரிபாவுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ, அது சிறுவர்களோ பெரியோர்களோ, அவர்கள் அனைவருக்குமா வேண்டி கொடுக்கப்பட வேண்டும். அதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், இந்த பிறை கண்டதுக்கு பின்னால் அல்ல, அன்றைய தினம் மகரிபுக்கு பின்னால் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவசியமில்லை. என்றாலும் கொடுப்பது முஸ்தஹப் என்ற கருத்துக்களை சில உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அதாவது கற்பிணி தாய்மார்கள், அவங்களோட அதாவது கற்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கொடுப்பது சுன்னா என்ற கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்கிறார்கள். அதை கொடுக்குமாறு ஏவி இருக்கின்றார்கள். எனவே அது கடமை இல்லை என்றாலும் அவர்களுக்காக வேண்டி, அந்த கற்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கக்கூடியதாக. இந்த உணவுகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவுகளை சொன்னாங்கண்டா, அன்றைய காலத்தில் எது பிரதான உணவுகளாக இருந்ததோ அவைகளிலிருந்து தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குமாறு சொல்லிக்கான். எனவே இந்த பிரதான உணவுகள் என்று நாங்கள் எதை சாப்பிடுகிறோமோ, ஒரு வேளை உணவுக்காக எதனை நாங்கள் பிரதான உணவுகளாக எடுக்கின்றோமோ அவைகளிலிருந்து தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாய். இதுக்கு மாற்றமாக அந்த உணவுகளை விட்டு போட்டு, அதாவது தானியம்னு சொன்னால் நாங்கள் அரிசி தான் சாப்பிடுகிறோம் பெரும்பாலும். இதைகளை விட்டு போட்டு நாங்கள் பணங்களால் பெருமதிகளை, அதாவது அவனுடைய பெருமதியை பார்த்து பணமோ அல்ல வேறு பொருட்களோ கொடுக்கலாமா என்ற ஒரு சர்ச்சை அன்றைய காலத்திலிருந்து பேசப்படுது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு பதிலாக கீமத்து, அதாவது பெருமதி ஏதாவது வழங்கலாம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதை வச்சு இன்றும் உலமாக்கள் அதாவது பணத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் அரிசி அல்லது இந்த தானியத்தை மாத்திரம் கொடுப்பதில் எந்த புரோஷனமும் இல்லை. அரிசை மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அன்றைய பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாட முடியாது. அதனால் நாங்கள் பணத்தை கொடுத்தா அது வசதியாமையும், அவங்க நினச்ச மாதிரி அதுக்கு தேவையானவைகளை வாங்கி கொள்வாங்கன்ற கருத்துக்களை சொல்லுவாங்க.
ஆனாலும் நாங்கள் ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் சா அம்மின் தாம், சா அம்மின் ஷயீர், சா அம்மின் தம்ர் இப்படி வந்த ஹதீஸில் பார்க்கும்போது இது உணவிலிருந்து, பிரதான உணவிலிருந்து தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாய். எனவே மாற்றமாக நாங்கள் பணத்தை கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு ஆதாரம் ஒன்று இருக்கும். இதில் நாங்கள் கியாஸை பாவிச்சு, புத்தியை பாவிச்சு பணத்தை கொடுக்க ஏழுமன்னு சொன்னால் மற்ற இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன பணம் கொடுக்க முடியுமானவைகள். உதாரணமாக சத்தியம் செஞ்சு ஒருத்தர் முறிச்சிட்டாருண்டா அவர் என்ன செய்யும்? கஃபாரா கொடுக்கும். சத்தியத்தை முறித்தவர் ஒரு அடிமையை உரிமையிடணும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஆடை கொடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆடை கொடுக்க தேவையில்லை, உணவு கொடுக்க தேவையில்லை, சல்லியை கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறல. அது குறிப்பாக வந்த விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்க. சஹாபாக்களும் அந்த தானியங்களை தான் கொடுத்தாங்க. அப்படி ஒன்று இருக்க ரசூலுல்லாஹுக்கு தேவையாக இருந்தால் பணத்தை கொடுக்க இருந்தது. தீனார் திர்ஹம் எல்லாம் அன்று இருந்தது. எனவே நீங்கள் தேவையானவங்களுக்கு தேவையான மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை கொடுங்க என்று சொல்லலண்டா, அதை அனுமதித்த மாதிரி ஹதீஸ்கள் எங்களுக்கு விளங்கல்லண்டா, நாங்கள் அதை விட்டு போட்டு தானியமாகவே கொடுப்பது தான் மிக பொருத்தமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. அது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கஃபாராக்களுடைய விடயங்களில் இன்னும் பல விடயங்களில் ஷரஅ் எங்களுக்கு எப்படி ஏவிக்கோ அப்படித்தான் நாங்கள் கொடுக்கோம். நாங்கள் குர்பான் கொடுக்குறோண்டா ஆடு மாடு ஒட்டையிலிருந்து தான் குர்பான் கொடுக்குறோம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி வேறு மிருகங்கள்லேருந்து கொடுக்க முடியாது, அல்லது குர்பானுக்கு பதிலாக பணத்தை கொடுக்க முடியாது. அதுபோல தான் இதிலையும் நாங்கள் உணவை கொடுக்க சொல்லி வந்திக்குது. அதாவது இந்த தானியங்களை கொடுப்பது தான் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய கருத்தாக இருக்குங்க. உங்களுக்கு மேலதிகமாக தேவைண்டா நீங்கள் கோழியை வாங்கி கொடுங்க, கறியை வாங்கி கொடுங்க. ஆனால் ஜகாத்துல் ஃபித்ர் அல்ல. ஜகாத்துல் ஃபித்ரா இந்த தானியத்தை கொடுப்பதோடு இன்னும் நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறண்டா கோழியை வாங்கி கொடுக்கலாம், மரக்கறிகளை வாங்கி கொடுக்கலாம், அல்ல பெருநாளைக்கு தேவையான வேறு வேறு ஐட்டங்களை எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அது ஜகாத்துல் ஃபித்ர் அல்ல. நீங்கள் பெருநாளைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உதவி. அந்த அடிப்படையில் ஒரு சதக்காவாக கொடுக்கலாம். ஜகாத்துல் ஃபித்ரா இதைத்தான் கொடுக்கும். இன்று சில நாடுகளில் பணத்தை சேகரிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. வெளிநாடுகளில் பணங்களை சேகரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இத்தனை பவுன் தாங்க, இத்தனை ரியால் தாங்கன்னு கேட்டெடுத்து அதன் மூலமாக அரிசி அல்லது தானியங்களை வாங்கி கொடுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. எனவே அது தானியமாக கொடுக்கப்பட்டால் அது பிரச்சனை இல்லை. எனவே பணமாக சேகரிக்கப்பட்டு அது என்ன செய்யலாம்? தானியமாக்கப்பட்டு அது ஜக்காத்தாக கொடுக்கப்படுவது பிழை இல்லை என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை யாருக்கு நாங்கள் கொடுக்கணும்? நான் எனக்கு கொடுக்கணும். அதே போல் நான் என்ற செலவில் உள்ளவர்களுக்காக வேண்டி கொடுக்கணும். என் மனைவிமார்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, என் பணியாட்கள் இருப்பாங்க, என் அடிமைகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த அடிமைகள் இப்படியானவர்களுக்காக வேண்டி ஒருவர் கொடுக்கணும். எனவே தனது செலவுக்கு உட்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த ஜக்காத்தை அவர் நிறைவேற்றணும். ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட பணத்திலிருந்து என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இன்றைக்கு கேள்வி கேட்பாங்க, எங்களோட வீட்டுக்கு அரிசி வந்திக்குது, அரிசி தாராளமாக இருக்குது, அந்த அரிசியிலிருந்து கொடுக்கலாமா அல்ல நாங்கள் வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. வாங்கித்தான் கொடுக்கணுமென்று இல்லை, நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து கூட இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம். எப்படியும் உங்களோட பொறுப்பிலிருந்து அது வெளியாகணும். அது உங்களோட பொறுப்பிலிருந்து வெளியாகணும். உங்களோட பிள்ளைகள் யாரெல்லாம் உங்களோட பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் சில வேளை உங்களோட பிள்ளைகள் இருக்கலாம் உண்டோ, அவர்கள் அங்கே அவர்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும், அல்லது அவர்களுடைய பணத்தின் மூலமாக எடுத்து நாங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை இங்கே நிறைவேற்றி கொள்ளலாம். இல்லை அவர்கள் பணம் அனுப்பாவிட்டால் எங்களுடைய பணத்தை போட்டு அவர்களுக்காக வேண்டி நாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்றால் அதுவும் பிழை இல்லை.
என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த முறைகளை கவனத்தில் எடுப்பது அவசியம். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிற விஷயத்தில் சில வேளை சிலர் அசமந்த போக்காக கவனக்குறைவாக இருக்கலாம். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் கவனம் எடுக்கணும். எங்களோட வீடுகளில் யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கேட்கணும், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்கணுமே, அதை தகுதியானவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும், அதை சேர்ப்பிக்க வேணும். எனவே சில வேளை ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு கூடுதலாக ஜகாத்துல் ஃபித்ர் அரிசிகள் சேமிப்புக்கு வரலாம். அது எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்க தகுதியாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். எனவே அந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் அன்றைய பெருநாள் தினத்தை யாருக்கெல்லாம் அதாவது வசதியான முறையில் அவருடைய உணவுகள் அதுக்கெல்லாம் செலவழித்து அதுக்கு மேலதிகமாக யாரிடத்தெல்லாம் பணம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஏதோ ஒரு வசதியோடு இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது துஅமத்துல் லில் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவு உண்டாம். எனவே அதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய செய்தி, இதை ஒரு உணவாக கொடுக்கணும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இது நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல ஒவ்வொருவரும் தனது உடம்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த ஜகாத்தாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் பொடுபோக்கு செய்யக்கூடாது, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்னூஹும் ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளையில் ஏழை மக்களை தேவையற்று வைங்க. அவங்க மக்கள்கிட்ட சுற்றி திரிந்து கேட்பதை விட்டும் அவர்களை தேவையற்று வைங்கன்னு சொன்னான். எனவே இன்று ஏழை எளியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரிசி மாத்திரமல்ல தேவை, அவர்களுக்கு இன்னும் பல தேவைகள் இருக்கலாம். எனவே அவர்களுடைய தேவைகளை நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் மூலமாகவும் ஏனைய உதவிகள் மூலமாகவும் நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பெருநாள் தினத்தை நல்ல முறையில் கொண்டாடுவதற்கு, சந்தோஷமான முறையில் கொண்டாடுவதற்கு நாங்கள் உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாயிருக்கு. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த ஜகாத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த மஜ்லிஸை முடிச்சுக்கொள்வோம். خير سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك.